ராஜாவே உமக்கு சோதரம், பரிசுத்தரே உமக்கு சோதரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு சோதரம் ஐயா. அன்பு நிறைந்த தேவனே, ராஜாதி ராஜா, யூதராஜ சிங்கம், இஸ்ரவேலின் தேவன், துதிகளின் மத்தியில் வாசம் செய்த தேவனே, உம்மை வரவேற்கிறோம் ஐயா. உம்மை போல ஒருவருண்டோ? எனக்காய் அடிக்கப்பட்டவரே, எனக்காய் பிரியப்பட்டவரே, எனக்காய் தலை குனிந்தவரே, ரட்சகரே உம்மை வரவேற்கிறோம் ஐயா. யூதராஜ சிங்கமே உம்மை வரவேற்கிறோம். என் தாப்பனே உம்மை வரவேற்கிறோம் ஐயா. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீரான எங்களுடைய பலன் ஐயா. தாப்பனே, we welcome you. ஆவியான தாப்பனே, பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமனான தேவனே, பிதாவுக்கும் குமாரனுக்கும் உண்மையானவரே, உம்மை வரவேற்கிறோம் ஐயா. எங்களுக்கு வாசம் பண்ணிய தேவனே, we welcome you. அப்பா ராஜாவே, எங்களை வழிநடத்த வந்த தேவனே, சகல சத்தியத்துக்களை உங்களை வழிநடத்த வந்தவரே, உம்மை வரவேற்கிறோம். தூயவரே உம்மை வரவேற்கிறோம். கிருபை நிறைந்த தேவனே, உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல், மகிமை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. என் தாப்பனை நீரான எங்களுடைய பலன், உங்களுடைய பலத்தினால் எங்களை இட்டை கட்டி ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. நல்லவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்பா, அந்த ஜெபங்களுக்கு பதிலாக தாப்பனே, வழிகளையும் வாசலையும் திறந்தவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ராஜ்யம் தாப்பனே அப்பா, இந்த தேசத்துக்கு கட்டப்பட போறதற்காய் சோதரம், உங்களுடைய நாமம் உயர்த்தப்பட போறதற்காய் சோதரம். என் ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த என் தாப்பனே, we welcome you. என் தந்தையே உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவர். நீர் எங்களோடு வந்து அமர்ந்ததற்காய் என் தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுறோம். Thank you Father. நன்றி என்று சொல்லுறோம். செல்வி சிஸ்டர் ஜெபம் பண்ணுவோம். ஒப்பு கொடுத்து செல்வி சிஸ்டர். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, இரக்கத்தை தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்பா, சோதரம் அப்பா. இந்த பரிபுரத்தை வந்து ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் ஊழியக்காரர் ஒப்பு கொடுக்குறப்பா. இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் நாமத்தை வந்து சொல்ல கிருபசிங்கப்பா. கத்தாவி இந்த ஆராதனைப்பா தொடக்க முடியும் வந்து வழி நடத்தி தாங்கப்பா. கத்தா உங்களுக்கு சிலுவை மறைக்கிறோமப்பா. இயேசுவின் நாமத்தை அப்பா, சோத்திரம். இயேசுவின் நாமத்தை அப்பா, நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அப்பா, பாடலிருந்து அப்பா கத்தா ஒவ்வொரு அப்பா ஜெப குறிப்பா விண்ணப்பங்கள் சோதனை ஒவ்வொன்றையும் ஆசீர்வித்து தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாளைக்கு நடக்க போற ஆராதனையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆத்மா தாகத்தை தாங்க பல்லத்து ஓட கிருபசிங்கப்பா. இயேசுவின் நாமத்தை அற்புதமானவே சோதனை. இயேசுவின் நாமத்துக்கு இதை கேப்பீங்களை பெற்றுக்கொள் சமையப்பா. கத்தாவே சோதனை. நீங்கள் இன்னும் என் வார்த்தை உங்களில் இழைத்திராவிட்டா அப்பா, சோத்திரம் அப்பா, இழைத்திருங்கள் சொன்ன தகப்பனே சோத்திரம். இயேசுவின் அப்படி எல்லாம் கூட கூட சொன்ன தகப்பனே இயேசு ஒவ்வொருதையும் ஆசிரியர் தொடக்க முடியும் கூடுதல் பண்ணப்பா. சோனே இயேசு நிச்சயமா முடிவு நம்பிக்கை வேணும் அப்பா. ஒவ்வொருதையும் ஆசீர்வாதத்தை காக்க முடியும் தாழ்த்தி இயேசு நாம ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை அப்பா, என்றும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரத்தியில் திரட்டிய தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரத்தியில் திரட்டிய தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார், உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதிகை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதிகை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டாரோ, துதி போரை கைவிட மாட்டாரோ. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரத்தியில் திரட்டிய தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரத்தியில் திரட்டிய தருவார். உன்னாத்துமாவை விரும்பி செய்வார், உன்னாத்துமாவை விரும்பி செய்வாரோ. தொடர் துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார்.
பயணம் அதிலே பணிவார் உன்னை தொட்டிலுமே உயர்த்தி பணிவார் பயணம் அதிலே பணிவார் உன்னை தொட்டிலுமே உயர்த்தி பணிவார் தொடர்ந்து தொடர்ந்து துதித்தை மனமே உன்மேல் பருயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதித்தை மனமே உன்மேல் பருயிரோடு இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் துதி போரை கைவிட மாட்டார் அண்ணருந்தை நிற்கவும் நடத்தி மாவரத்தி திரத்தி தருவார் அண்ணருந்தை நிற்கவும் நடத்தி மாவரத்தி திரத்தி தருவார் நாட்டும் அவை திருப்தி செய்வார் நாட்டும் அவை திருப்தி தொடர்ந்து தொடர்ந்து துதி செய்வானவே உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய்வானவே உயிரோடு இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் துதி போரை அவர் சொல்லி நடக்காது அவர் சொல்லி நடக்காதவே அவர் வார்த்தை தரையில் விழாதே அவர் சொல்லி நடக்காததே அவர் வார்த்தை தரையில் விழா சொன்னதிலும் அதிகம் சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட அவர் சொன்னதிலும் அதிகம் செய்வார் என்னை நன்றியுடன் தொடர்ந்து துதி செய் மனமே உன்மேல் பருயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன்மேல் பருயிரோடு இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் துதி போரை கைவிட மாட்டார் கர்த்தருடைய நேர்காமம் நடத்தி மாவரட்சியில் திரட்சியில் தருவார் கர்த்தருடைய நேர்காமம் நடத்தி மாவரட்சியில் திரட்சியில் தருவார் ஆத்துமாவை திருப்தி செய்வார் எப்போதும் ஆத்துமாவை தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே உன்மேல் பருயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன்மேல் பருயிரோடு இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் துதி போரை கைவிட மாறிடாய் மாறிடாய் மாறேசரே நாளுமே கல்வாரி சீரில் மாறிடா ஓ மாறிடா மாறாதவர் நாளுமே கல்வாரி சிலுவை காணுதையும் மாறினே இயேசுவின் மகா அன்பிலே அவனாலும் அறியலாகுவோ இயேசுவின் மகா அன்பிலே அவனாலும் அறியலாகுவோ இதற்கிடையேதும் பாவியாக இருக்கையிலே அன்பபாரில் என்னை தேடி வந்தாரே ஈசனே ஓ பாவியாக இருக்கையிலே அன்பபாரில் என்னை தேடி வந்தாரே
அதனாலம் அறியலாகுவோ இயேசுவின் மகா அன்பிலே அதனாலம் அறியலாகுவோ இதற்கென எழுப்பவில்லையே இதற்கென எழுப்பவில்லை உள்ளத்தால் அவரை தள்ளிடும் உள்ளத்தால் கல்லிது உள்ள போரும் உள்ள போலை நேற்றில் தரனா அல்லையாவுமாக தீரவே ஆதிதேவன் பலியானாரை உள்ளத்தால் அவரை தள்ளிடு உள்ளம் போலே நேற்றில் தரனா அல்லையாவுமாக தீரவே ஆதிதேவன் பலியானாரை இயேசுவின் மகா அன்பிலே அதனாலம் அறியலாகுவோ இயேசுவின் மகா அன்பிலே அதனாலம் அறியலாகுவோ இதற்கென எழுப்பவில்லையே இதற்கென எழுப்பவில்லையே மாறிடாய் மாறாதவர் நான் கல்வாரி காணுதே மாறிடாய் மாறாதவர் நான் கல்வாரி காணுதே போரை கைவிட மாட்டாரோ போரை கைவிட மாட்டாரோ தொடர்ந்து செய்வனவே உயிரோடு தொடர்ந்து செய்வனவே உயிரோடு போரை கைவிட மாட்டாரோ போரை கைவிட மாட்டாரோ வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பின் ஜெயமாய் நாமத்தை அறிந்ததனால் வைப்பின் உயர்ந்தாலை உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பின் ஜெயமாய் நாமத்தை அறிந்ததனால் வைப்பின் உயர்ந்தாலை இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருவம் இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருவம் நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் நீதிமான் நான் ஓடுவேன் உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பின் ஜெயமா நாமத்தை ஆபத்து நாளில் கூப்பிடும் போது ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலாளி பேர் ஆவே ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலாளி பேர் என்னுடன் இருப்பேன் அப்போவிப்பேன் நாளை விதம் செய்திடுவேன் என்னுடன் இருப்பேன் ஆவே அப்போவிப்பேன் நாளை விதம் செய்திடுவேன் இயேசுவா 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 உந்தன் நாமம் பலத்த குருவா இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த குருவா ஓடியாதற்குள் சுகம் காணுவேன் நான் ஓடுவேன் ஓடியாதற்குள் சுகம் காணுவேன்
தள்ளி பாழாக்கப்படாது கண்ணீர் பாழாக்கும் கொள்ளை நோய் நானே தப்புவிப்பினாவே மலர்ந்திட கண்ணீர் பாழாக்கும் கொள்ளை நோய் நானே தப்புவிப்பேன் சிறகுகளாலே என்னை கூடி அழைத்துக் கொண்டே சிறகுகளாலே என்னை கூடி அழைத்துக் கொண்டே இயேசுவா 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 உங்க நாமம் பலத்த குருவா நீதிமானோடுவே ஒளியானக்குள் சோகானுவே நீதிமானோடுவே ஒளியானக்குள் சோகானுவே கத்தருடைய நேர்ந்தம் நடத்தி மாவரத்திய தருவா கத்தருடைய நேர்ந்தம் நடத்தி மாவரத்திய தருவா நாத்துமலை திருப்பி செய்வார் நாத்துமலை திருப்பணத்தே தொடர்ந்து துதி செய்வனமே உன்னை பருயிரோடு ஆவே தொடர்ந்து துதி செய்வனமே உன்னை பருயிரோடு துதி போரே ஒவ்வொருவரை ஆட்கொள்வதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றே பிரிப்பேன் என் அன்பு இயேசுவே நீர் சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றே பிரிப்பேன் அன்பு இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஓ ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிரிப்பேன் கடலின் மீது நடந்திட்ட உமற்புத பாதங்கள் எனக்கு ஒன்றே செல்வதா இது இல்ல கவல காற்றையும் கடலையும் அகற்றிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையா நிற்பதால் எனக்கு இது கவல கடலின் மீது அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவல காற்றையும் கடலையும் அடக்கிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு எது ஆராதனை இயேசுவுக்கே ஓ ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே
செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பாதை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட தக்கருண்டு பயமே இல்லை. பாதையெல்லாம் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லை. ஓ பாதை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட தக்கருண்டு பயமே இல்லை. சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொன்னால் போதும் செய்வேன். வாஞ்சையோடு வருகிறோம், காட்டும் வழியிலே நடப்போம், பாதம் ஒன்றை பிடிப்பேன். ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், அன்பு இயேசுவே. ஹalleluya ஹalleluya எங்கள் மத்தியில் வாசம் செய்வதாக பாதையெல்லாம் அந்தகாரம் சோதராம் ராஜாவே பாதுகாக்கிற தேவன் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். ராஜாவே உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். ராஜாவே உம்மை ஸ்தோத்திரம். உம்முடைய அளவில்லாத அன்புக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். Thank you, Father. அப்படியே எல்லாரும் ஒரு விஷயம் நன்றி சொல்ற நேரமா இருக்கு. தேவன் தானே இந்த சரத்துல பலத்தை சோதனை தந்தாரே. எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும்? தேங்க்யூ ஃபாதர். ராஜாவே இந்த சரத்துல சுகத்தையும் பலத்தையும் தந்தீரே ஐயா. இந்த காலை வேளையில் வந்து உங்களை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் தயவு செய்தீரே ராஜாவே. அந்த அளவில்லாத அந்த கிருபைக்காய் சோத்திரம் சொல்லுவோம் தாப்பனே. அந்த அளவில்லாத கிருபைக்காய் சோத்திரம் ஐயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்களிலே பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் சொல்கிறேன் ஐயா. உங்களுடைய அளவில்லாத சமாதானம் எங்கள் உள்ளங்களையும் எங்கள் இல்லங்களையும் இப்பொழுதே மூடிக்கொள்ளட்டும் அப்பா. ராஜாவே தாப்பனே தேங்க்யூ. ராஜாவே நன்றி ஐயா, நன்றி ஐயா. அதே போல நாங்கள் தகுதியே இல்லாமல் இருந்த எங்களை, ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த எங்களை தேவன் தேடி வந்தார். எங்களை நம்பி தேவன் இந்த பொறுப்பை ஒப்படைத்தாரே. எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும்? தேங்க்யூ ஃபாதர். எங்களை நம்பி நாம் இந்த பொறுப்பை ஒப்படைத்தீரே ஐயா. உலக தோற்றத்துக்கு முன்பே எங்களை தெரிந்து கொண்டீரே. என் தாப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லுறோம். ராஜாவே உமக்கு நன்றி என்று சொல்லுறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுறோம் அப்பா. அதே போல 2-3 பேர் மைக் ஆன் பண்ணி என்னோட சேர்ந்து நன்றி சொல்லலாம் தாப்பனே. அதே போல என் ராஜாவே உணவு தந்தீர், உடை தந்தீர், உறைவிடம் தந்தீர். எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும்? தாப்பனே தேங்க்யூ ஏசப்பா. தேங்க்யூ அப்பா. உணவு தந்து, உடை தந்து, உறைவிடம் தந்து, குடும்பம் தந்து, பிள்ளை செல்வத்தை தந்து, பேர பிள்ளைகளை தந்து ஒரு அழகாக ஆசிரியர். எத்தனை பேர் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர். ராஜாவே தேங்க்யூ அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி. அன்னையே உமக்கு நன்றி. படைத்த தாப்பனே உமக்கு நன்றி
சொல்லுவோம். உங்களுடைய அன்புக்காய் நன்றி ஐயா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஐயா. அதே போல தேவன் தானே எனக்காய் எனக்காய் அடிக்கப்பட்டார், எனக்காய் பிரியப்பட்டார். அவர் இந்த ரட்சிப்புக்காய் நித்திய ஜீவனுக்காய் எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும்? தேங்க்யூப்பா. எனக்காய் வானம் இறங்கி வந்தீரே, மலையை திறந்து இறங்கி வந்ததற்காய் சோத்திரம். எனக்காய் தலை குனிந்தீரே, எனக்காய் முகமலர்ந்தீரே, ராஜாவே உமக்கு நன்றி. எனக்காய் சோத்திரம். பாவங்களை சமுத்திரத்தை வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியதற்காய் சோத்திரம். நித்திய ஜீவனை தந்ததற்காய் சோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி ஐயா. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி சொல்லுவோம் ஐயா. ராஜாவே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்லுவோம் ஐயா. அதே போல பரிசுத்த ஆவியான தேவனே, பரிசுத்தானவர் இவ்வளவு அழகா எங்கள் சபையை வழிநடத்துகிறார், உங்களை வழிநடத்துகிறார். நன்றி சொல்லுவோமா? பரிசுத்தானவரே, நீர் இல்லாமல் ஆவியானவரே, எங்களுடைய பரிசுத்தானவரே, ராஜாவுடைய பரிசுத்தானவர்களை இணைத்துக்கொள்ளும். ஆளுகை செய்வீராக, உங்களுடைய வழிகளை தெரிவிப்பீராக. சகல சத்தியத்திலே அவனே நீங்கள் நடந்த போவதற்காக சோத்திரம். நாங்கள் உண்மையும் உத்தமமும் நீதியுமாய் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உண்மையாய் கிருபை செய்யும் ஐயா. தயவு செய்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய அன்புக்காய் நன்றி என்று சொல்லுவோம். அதே போல நாங்கள் ஜெபம் பண்ணி அனைத்து காரியங்களையும் தேவன் சந்தித்தார். இவ்வளவு ஆச்சரியம். எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. எல்லாரும் நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடு தாப்பனே உங்களுடைய அன்புக்காய் நன்றி என்று சொல்லுவோம். சொல்லி அற்புதம் செய்தவர், அதிசயம் செய்தவர், உம்மை போல ஒருவர் உண்டோ? தேங்க்யூ ஃபாதர். எங்களை தாழ்த்துவோம் ஐயா. ராஜாவே நன்றி என்று சொல்லுவோம் ஐயா. அதிகமான நன்றி ஐயா. அதே போல நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு எதிராய், சபைக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக எழுப்பும் ஆயுதங்களை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துவோம். எல்லாரும் எங்களுக்கு எதிராய், எங்கள் சபைக்கு எதிராய், எங்கள் குடும்பங்களுக்கு எதிராய், எங்கள் பிள்ளைகளுக்கு எதிராய் மாணவர்களுக்கு அந்த காலத்தினாலே பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. மூடிக்கொள் பாதுகாத்துக் கொள்ள போவதற்காய் நன்றி ஐயா. அதே போல இந்த ஜூம் மீட்டிங், இந்த உபவாச கூட்டத்தை சங்கமம் வானொலி நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கார். அது மாத்திரமல்ல, யூடியூப்லும் அவர்கள் போட்டுக் கொண்டிருக்காரு. இதை கேட்கிற பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லாரும் தொடப்பட வேண்டும் சொல்லி எல்லாரும் ஒரு ஜெபம் ஒவ்வொருவரையும் அவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக அப்பா இந்த சங்கமம் எல்லாரும் உண்மையிலே சார்ந்து கொள்ள
ஆண்டவரே தாப்பனை அனைத்து ராஜாவை வரும்படியாய் சங்கமம் ஜெபிக்கிறோம். வானொலி வேலை செய்யற ஒவ்வொரு ஊழியரையும் தேசத்தினுடைய தாப்பனே சுவாமி அப்பா ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசிரியம் பலப்படுத்தும்படியாய் நல்ல ஞானத்தை கொடுத்து இன்னுமாய் நல்ல தேவ உலகம் ஞானத்தை பூரா கொடுங்க வானொலியை ஆண்டவரே. தாப்பனை ரட்சிப்பின் தொலைக்காட்சியை என்ன என்பதை பார்க்கும்படியாய் ஆண்டவரே நீ செய்து நீங்க விடுவாய் பேசும்படியாய் கடைசி காலத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் நடந்திருக்கும்படியாய் ஆசிரியே ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி ஆண்டவரே. அப்பா, வானொலி நன்றி சங்கமம் அப்பா, வானொலி நன்றி சங்கமம் அப்பா, தாப்பனை ஆவியானவே, திட்டங்கள் ஆவியானவே. இன்னுமா பலருக்கு வானொலி போய் நீங்க சென்றடையத்தக்கதாய் நீ அதற்கு செய்து விரோதமாய் கிரியை Thank செய்கிற you, Father. ஆண்டவரே ராஜாவே, பொல்லாத கிரியைகளை தாப்பனை நன்றி. இயேசுவின் அப்பா நாமத்தினால் சங்கமங்களை நிறுத்தும். தாத்துறோம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் ஆமென், ஆமென். ஆமென். நான் பாடும்போது என்னுடனே கம்பீரித்து மகிழ கொண்ட என் வாக்குதலித்து அகமகிழ நான் பாடும்போது என்னுடனே கம்பீரித்து மகிழ நிமிட்டு கொண்ட என் ஆன்மா தத்தளித்து அகமகிழ நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக இசையா துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என்னுடனே கம்பீரித்து மகிழ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். முதலாவது தேவனே எல்லாரும் மனதுருகி தேவனை தாப்பனை இந்த யுத்தம் ஓய்ந்து போய் விட வேண்டும் என்று சொல்லி தேவனே எல்லா மக்களும் தாப்பனை இந்த யுத்தத்துக்கு சீக்கிரமாய் அவருடைய வருகை சீக்கிரம் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த யுத்தம் ஓய்ந்து போக வேண்டும். சீக்கிரமா நம்முடைய வார்த்தையும் வசனமும் தேசங்களிலே கடந்து சென்று எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணி கொடுங்க. 2-3 பேர் மைக்கு ஒன் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் தாப்பனே ஹalleluya. நல்லபடியா வினோத் ஜோகிங் ஹalleluya. தாப்பனே உங்கள் அளவில்லாத அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தாப்பனே சுவாமி அப்பா தேசத்தை நடத்துகிற தாப்பனே உம்மால் எல்லாம் கூடும் தாப்பனே சுவாமி தேசங்கள் பாவனாக தாப்பனே உம்முடைய மக்கள் தாப்பனே காயப்பட்டு வார்த்தையும் வசனமும் தேசங்களுக்கு கடந்து செல்ல என் தேவனே நீர் கிருபை செய்யும் ஐயா. எங்கள் தாப்பனே எல்லா மக்களும் நடந்திருக்கும்படியாய், எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாய், எல்லாரும் ஜீவனை அடையும்படியாய் தாப்பனே உங்கள் வார்த்தையும் வசனமும் கடந்து செல்ல தேவனே நீர் கிருபை செய்யும். இரக்கம் நிறைந்த தேவன், நீதிய பொறுமையுடைய தேவனையா, கிருபை நிறைந்த தேவனையா, என் ராஜாவே எங்களை பார்த்துகிறோம். தாப்பனே இந்த யுத்தம் ஓய்ந்து போகட்டும் அப்பா. ராஜாவே மக்கள் வீணாய் தாப்பனை படைத்து போகாமல் பாதுகாத்துக் கொள்மையா அப்பா. காயப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் தாப்பனை சுவாமி சீக்கிரமாய் சோமனோடு கிருபை செய்யும். அதிகாரிகளோடு பேசுகிறோம், ஜனாத்தோடு பிரதமரோடு பேசுகிறோம். தாப்பனே கிருபை செய்ய போவதற்காய், தயவு செய்ய போவதற்காய் தாப்பனே உமக்கு நன்றி சொல்வோம். அந்த தேசத்திலே நாள் பேசிக் கொண்டிருக்கிற சமாதான உடன்படிக்கை சமாதானமாக மாறட்டும் ஆண்டவரே. கட்டளையின்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவரே நல்ல தகப்பனே, இந்த நேரத்தை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி
நீர் ஒருவரே ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆளுகள் செய்கிறவராய் இருக்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா இந்த தேசத்தை தெய்வீக கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் உருவாக்கின ஆண்டவரே இந்த தேசமானது அப்பா அழிவுக்குள்ளாகி கொண்டிருக்கிறது ராஜா. நீர் சமாதான பிரபுவாய் ஆண்டவரே நீர் தேசத்தில் கடந்து வந்திருக்கிறமைக்காக நன்றி. நீங்கள் யுத்தத்தை ஓய பண்ணுகிற தெய்வம் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரை அற்புத விதமாய் ஆண்டவரை ஒவ்வொரு நாடுகளையும் அரசாளுகிறதான ஒவ்வொரு அதிகாரிகள் மத்தியில் நீங்க பேசு ஆண்டவரை அதை ஆண்டவரை ஆக்கிரமிக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரை ராணுவ வீரர்களையும் அந்த அமைப்பை நீங்கள் ஆளுகை கொண்டு வருவார்கள். நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். தெய்வீக கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே அப்பா இதனால் ஆண்டவரை பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு நாடுகளிலும் அந்த நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் எந்த ஒரு பணிகளும் ஆண்டவரை நேரிடாதபடி இதுவரைக்கும் நடந்தது போதும் இயேசு சுவாமி. இதுவரைக்கும் நடந்தது போதும் ஆண்டவரே. அப்பா நீர் நிறுத்துங்கள் ஆண்டவரே. நீர் யுத்தங்களை தடுத்து நிறுத்துங்கள் சுவாமி. நீங்கள் ஆண்டவரை சமாதானத்தின் தேவனாய் ஒவ்வொரு நாடுகள் மத்தியில் நீங்கள் பேசுங்கள். நீங்கள் அற்புதமாய் ஆண்டவரே இந்த தேசத்தை போய்விடாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சேனைகளை கொண்டு பயணங்களை நாளுக்கு நாள் ஆண்டவரே யுத்தங்களை ஆண்டவரை யுத்தங்களை ஆண்டவரை போட்டு ஆண்டவரே நாளுக்கு நாள் ஆண்டவரை சமாதானத்தை கொண்டு சமாதானத்தை உண்டுவனை கொடுத்தாண்டவரே அப்பா ஆண்டவரே அமைதலான ஒரு நாடு ஆண்டவரை நாங்கள் காணத்தக்கதாக நீங்கள் அனுகிரகப்படும்படியாக உம்முடைய தெய்வீக கரத்துக்குள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை நானும் என் வீட்டார உம்மையே நேசிப்போ சொல்லுவோம். நானும் என் வீட்டார அடுத்த நாங்க ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் தேவனை நோக்கி இந்த யுத்தத்தினால எத்தனையோ தேசங்கள் கஷ்டத்துக்குள்ள இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் உணவுகள் பண்ணுவதற்கு பணம் இல்லாமல் இருக்கிறார்கள். பொருளாதாரம் பின்னடைந்து கொண்டு போகுது. பல தேசங்களில் எல்லாருமாய் பாரப்பட்டு தாப்பனே கிருபை செய்யும், இந்த தேசத்துல தயவு செய்யும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு சில நாங்க ஜெபம் பண்ணி பின்பு இதற்காய் ஜோக்கி மண்ணா இதற்காக ஜெபம் பண்ணுவார். சுவிஸ் தேசத்துல இருந்து எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது தாப்பனே ஏசப்பா இந்த நேரத்திற்காய் மக்கு நன்றி ஐயா. என் தாப்பனே நீ பெரியவர், சர்வ வல்லவர் ஐயா. தாப்பனே நீ அன்பு நிறைந்த தேவன் அப்ப அங்கல்ல உழவா அன்பு வைத்திருக்க தேவனையா. என் தாப்பனே இந்த யுத்தத்தினால் தாப்பனே மக்கள் தாப்பனே பொருளாதாரத்திற்கு பின்தங்கி போகிறார்களையா. எத்தனையோ மக்கள் உணவுகள் இல்லாமல்
தாப்பனே அப்பா, தாப்பனே அப்பா, பணம் இல்லாமல் கஷ்டத்தின் மத்தியில வாழ்ற மக்கள் இன்னுமாய் கஷ்டத்துக்குள்ள போறார்கள் ஐயா. என் தாப்பனே நீ கிருபை செய்யும், தாப்பனே தயவு செய்யும் ஐயா, நீ இறங்கும் தாப்பனே. ராஜாவே ஒரு விஷயம் கிருபை செய்யும், நீ இரக்கம் நிறைந்த தேவன். எல்லா மக்களும் தாப்பனே உணவு உடை உறவுடன் கிடைக்கத்தக்கதாய், தண்ணி வசதி கிடைக்கத்தக்கதாய் என் தேவனே இந்த கடைசி காலத்துல கிருபை செய்யும் ஐயா. தாப்பனே மூன்றாம் தர நாடுகள் ஒவ்வொன்றைய திருக்கிறதுல வைக்கிறோம். தாப்பனே அப்படி திருக்கிற மொத்த தேசங்களை தாங்கட்டும் ஐயா. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு ராஜாவே தயவு செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயமெடுக்கிறோம். ஆமென். ஜோதி மன்னா ஜெபம் பண்ணுவதற்காய் அன்பும் இரக்கமும் வல்லமையும் மாட்சிமையும் மகிமையும் நிறைந்த கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் உம்மை துதிக்க தந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் கர்த்தாவே. விசேஷமாக இந்த உலகத்திலே நடக்கின்ற எல்லா போர்களும் சண்டைகளும் சச்சரவுகள் எல்லாவற்றையும் உமது பாதத்திலே வைக்கிறோம். அவர்கள் எல்லாவற்றையும் நீர் முற்றாக நிப்பாட்ட வேண்டும் என்று உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. நிச்சயமான நிரந்தரமான சமாதானம் இந்த உலகத்திலே வர வேண்டும் என்று நாங்கள் தியானிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர் கர்த்தாவே. நிச்சயமாக நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்கள் ஜெபத்தின் மூலமாக இந்த போர்கள் எல்லாம் முடிவடைந்து சமாதானத்துடன் மக்கள் சந்தோஷத்துடன் வாழ நீர் அவருக்கு நல்ல வழியை வகுக்க வேண்டும் என்று துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் கர்த்தாவே. விசேஷமாக இந்த இடத்திலும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு சபை உறுப்பினர்களையும் நீர் பேராக ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவருடைய வீட்டையும் ஆசீர்வதியும், அந்த குடும்பங்களில் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தல்லும் கர்த்தாவே. இன்னும் இந்த சிறு பிள்ளைகளையும் நீர் அவர்களை கண்ணோக்கும், அவருடைய கல்வியிலும் படிப்பிலும் போக்கிலும் வரத்திலும் நீர் அவரோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் கர்த்தாவே. இன்னும் இந்த இடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் நீர் கேட்கிறீர் கர்த்தாவே. எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் தருகிறீர். அதற்காக மக்கள் நன்றி கூறுகிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கரம் கூப்பி கேட்கின்றேன். ஆமேன். ஆமென். அந்த ஜெபத்தை கேட்டார். ஆமேன். சித்தம் போல் என்ன என்றும் கர்த்தரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே இயேசுவே. நான் சாய்ந்திடுவேன் மறையான காலம் வரை. பரணியுண்ட திருசித்தத்தை அறிவதல்லோ தூயமணி. பரணியுண்ட திருசித்தத்தை அறிவதல்லோ தூயமணி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாய் பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே இருந்து, யாழ்ப்பாணத்தில் எனக்கு இந்த 2 காரியங்கள் அதிக பாரமா இருக்கிறது. பாஸ்டர் பெஞ்சமின் நின்றால் வாங்க பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாழ்ப்பாணத்தில் இப்ப அவசியமா ஜெபிக்க வேண்டி இருக்கின்ற காரியம், அதிலே முதலாவது ஊழியம் செய்வதற்கு சிவசேனை என்கிற ஒரு அமைப்பு பலவிதமான வழிகளிலே அதை தடை பண்ண பார்க்கிறார்கள். சிலரை பப்ளிக்காய் எதிர்க்கிறார்கள். ஆனால் அது வெளியரங்கமாக வரவில்லை. இவ்விதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறபடினாலே சின்ன அப்படியே வளர்ந்து கொண்டே வருகிறது அந்த சிவசேனை என்கிற அமைப்பு. முதல் சின்ன ஆரம்பிச்சார்கள். அப்படி ஆரம்பிச்சு வளர்ந்து கொண்டு வந்து இப்ப பகிரங்கமாக செயல்படுகிற அளவுக்கு வந்து விட்டார்கள். எனவே அவர்கள் எப்படி செயல்பட்டாலும் தேவனுடைய சபை நாளாந்தம் வளர்ந்து கொண்டு வருகிறதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய், சபை இன்னும் வளரும்படியாய், இவர்களையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென். கரத்துல வைக்கிறோம் தாப்பனே.
அப்பா உடைய நன்றி ஊழியம் அப்பா உடைய வார்த்தை நன்றி அப்பா உங்களுக்கு தடையில்லாம கத்தாவே ஏசப்பா இவர்கள் தாப்பனே தடையா இல்லாதபடி தடைகளை ஏசப்பா இயேசு நாமத்தினால நாங்கள் அகற்றுகிறோம். சிவசபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கடந்திருக்கும்படியாய் ரட்சிக்கப்படும்படியாய் ஒவ்வொருவரும் குணப்படப்படும்படியாய் தேவனே நீர் கிருபை செய்யும். அப்படி இயேசுவின் நாமத்தினால அப்படி எல்லா சபைகளுக்கு ஊழியக்காரர்கள் அன்பாத வண்ணம் இயேசுவின் நாமத்தினால நான் தடைகள் இவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால இவர்களை கட்டுவோம். இவர்கள் பலன் திரும்பும்படியாய் ராஜாவே உடைய நாமம் தாவனை யாழ்ப்பாணத்தில் மகிமைப்படும்படியாய் என் தாவனை கிருபை செய்ய போவதற்காய் செய்ய போவதற்காய் மனிதர்கள் ஒவ்வொருவரும் சிவசபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்று அறிந்து தேவன் என்று அறிந்து ரட்சிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை இன்னும் சபை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு வளருவதாக, ஊழியர்கள் இன்னும் மும்முரமாய் ஊழியம் செய்வார்களாக. பரிசுத்த ஆவியானவரே நீர் கிரியை செய்தருளுவீராக. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி 2வது காரியம், எப்படி சபையை குழப்பும்படி சத்துருவானவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ, அதாவது ஊழியம் பெருகாதபடி செயல்படுகிறானோ, அதே போல இன்றைக்கு அதிகமான சபைகளுக்குள்ளே கள்ள உபதேசம் அதிகமாய் புகுந்து விட்டது. அதிகமான கள்ள உபதேசங்கள். நன்றாய் ஓடினார்கள் ஆரம்பத்துல, நன்றாய் சபைகள் ஆரம்பத்துல சுவிசேஷத்தின் பிரகாரமாக தேவராட்சியத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்து கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு கள்ள உபதேசங்களிலும் பண ஆசைகளிலும் பொருளாதார ஆசைகளிலும் சிக்கொண்டு போய் இன்றைக்கு தேவனுடைய வழியை விட்டு விலகி சபைகளிலே இருக்கிற மற்ற ஊழியர்களையும் திசை திருப்பி கொண்டு போகிறார்கள். அப்ப சபைகளுக்குள்ளாக கள்ள உபதேசம் அதிகமாய் வந்ததுனாலே இலக்கை நோக்கி ஓட வேண்டிய சபை இன்றைக்கு இலக்கு தவறி ஓடுகிறார்கள். இலக்கு தவறினவர்களாய் ஓடுகிறார்கள். தங்களோடு கூட ஒரு கூட்டத்தையும் சேர்த்து கொண்டு ஓடுகிறார்கள். எனவே இந்த சூழ்நிலைமை மாற வேண்டும் என்று சொல்லி யாழ்ப்பாண பகுதிக்காக விசேஷம் மனப்பட்டு ஜெபித்துக் கொள்ளும்படியாய் அசம்பாவிதம் நடக்காதுக்கணும். அப்பா வீரத்தை போட்டாலும் உன்னை போய் சொல்லாலும் உமக்காய் உண்மையான ஒரு ஊழியத்தை செய்ய தாப்பனே நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு தாப்பனே ஜெயம் எடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Amen. Thank you, Pastor. Thank you. Thank you. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஹalleluya. Hallelujah. காலமோ செல்லுதே வாலிபம் மறையுதே எண்ணமெல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் மண்ணாகும் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் இந்த நாள் பாக்கிய நாள் மகிமையில் இயேசுவை தரிசிக்க அந்நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்ததாய் யாழ்ப்பாணத்துக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணினோம். யாழ்ப்பாணத்துக்காய் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யாழ்ப்பாணம் புலியான வழிகளில் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நல்ல விடயம் என்பது என்னவென்றால் இந்த முறை மாணவர்கள் நல்ல மார்க்ஸ்களை எடுத்து யூனிவர்சிட்டிக்கு என்ன பண்ணியிருக்கார்கள். அது சந்தோஷமான விடயம். இன்னுமாய் நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லையா கர்த்தர் அடுத்ததான் நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சபைக்குள்ள இருக்க மக்கள், எல்லா சபையில இருக்க மக்கள் வாரதும் போறதுமாய் இல்லாமல் ஒவ்வொருவரும் ஒரு சீஷர்களாய் மாற வேண்டும். உணர்வடைந்து இந்த கடைசி காலத்துல ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும். நாங்கள் தேவனுக்காய் ஊழியம் செய்கிறோம் என்ற பாரம் அவர்களை கடந்து வரோம் சொல்லி
எல்லா சபையில இருக்கிற மக்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். தாப்பனே எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா இந்த வேளையில கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தாப்பனே அப்பா, தாப்பனே ஒவ்வொரு சபைகளையும் உம்முடைய திருக்கரத்துல வைக்கிறோம். தாப்பனே சுவாமி ராஜாவே வருகிறவர்கள் தாப்பனே சுவாமி வந்தவர்களுமாய் கரையிலும் ஆசிரியக்கப்பட்டவர்களாய் கோயிலும் ஆசிரியக்கப்பட்டவர்களாய் மனம் திரும்பி உண்மையான உணர்வுள்ளவர்களாய் உணர்வடைந்து இந்த கடைசி காலத்துல ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யும்படியாய் கிருபை செய்யும், தயை செய்யும். பிள்ளையுடைய தாளங்களை அறிந்து அந்த தாளங்கள் தாப்பனே சுவாமி வளரும்படியாய் தாப்பனே அவளை நடத்த என் தேவனை கிருபை செய்யும், தயை செய்யும். ஒவ்வொரு சபையில் இருக்க விசுவாசிகளும் தாப்பனே இந்த கடைசி காலத்துல சுவிசேஷத்தை கொண்டு செல்லத்தக்கதாய் என் தேவன் தானே தயை செய்யப்பா, கிருபை செய்யப்பா. உடைய இரக்கம் தயவு ஏசப்பா அமரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாக எங்களோட தமிழ் மக்களுக்காக எல்லாம் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். எல்லா வெளிநாடுகளில் இருக்கிற தமிழ் மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மாத்திரம் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் யாராவது டிப்ரெஷன்ல இருக்காரோ அவர்களை தேவன் தானே தொட வேண்டும். இந்த குடும்பங்களை ஆறார் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்களோ அவருடைய தேவையிலையும் சந்திக்கப்பட வேண்டும். அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த வெளிநாடுகளில் இருந்த தமிழர்களுக்கு வார்த்தை வசனம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு விஷயம் நாங்க ஜெபம் பண்ணுவோம். தாப்பனே ஏசப்பா, தாப்பனே இந்த கனடா தேசத்தில் இருக்க தமிழ் மக்கள் மக்கள் எல்லாரும் கிருபை செய்யும் ஐயா. தாப்பனே வெளிநாட்டு வாழ்க்கையில் அவர்கள் தாப்பனை விஷயம் சொல்லி ஓடி தாப்பனை கனத்தை கடைசி காலத்தில் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால பொருளாதார தடைகளை விதைக்கிறோம். உங்களுடைய வார்த்தை வசனம் இந்த ஒவ்வொரு எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியா, எல்லாரும் அடையபடியா, நீரே வானத்தையும் பூமியை படைத்த தேவன் என்பதை அறிந்தோடுபடியா, நீரே ரட்சகர் என்பதை அறிந்தோடுபடியா, தேசத்தை கிருபை செய்ய போவதற்காய், தயை செய்ய போவதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். இவன் பிரியும் வரை சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்போம். என் நாட்கள் முடியும் வரை இவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாய் மலையகத்தில இருந்து, இலங்கையில் மலையகத்தில இருந்து பாஸ்டர் ஞானப்பிரகாசம், எனக்கு 3 காரியங்கள் எனக்கு அதிக பாரமா இருக்குது. பாஸ்டர் ஞானப்பிரகாசம் மைக் ஆன் பண்ணி வாங்கோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதிகான மகிமை உண்டாவதாக. நான் ஞானப்பிரகாசம். என்னென்ன மலையக பகுதியில இப்பொழுது ஊழியங்களின் நிமித்தம் நீங்க பாஸ்டர் யாழ்ப்பாணத்தில் சொன்ன வண்ணமாக அந்த சிவசேனாங்கிற ஒரு குழுவினர் இங்கேயும் மலையகத்திலையும் அந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு ஆகாரங்களை கொடுத்து அந்த சபைகளுக்கு போக வேண்டாம் என்று மிகவும் இக்கட்டான சூழல். நான் இந்த இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு நாங்கள் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்கறதில்ல. சில ஊழியக்காரர்கள் போயிட்டு அந்த படங்களை எடுங்க, அதுங்க எடுங்க, இதெல்லாம் கும்பிடக்கூடாது, பேய் பிசாசுன்னு. அவங்களுக்கு அது சாமியா இருக்கிறதுனால நமக்கு அது தெரிஞ்சா அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லாதபடி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதே நாங்கள் ஒரு பெரிய பாரமாக எடுத்து அதன்படி நடக்கும் பொழுது நம்மளுக்கு சபைகளுக்கும் யாரும் விரோதமாக எழும்ப மாட்டார்கள், அவர்களும் யாரும் நமக்கு விரோதம். இந்த மாதிரி ஒரு புனிதங்களோடு இந்த மலையக பகுதிகளில் ஊழியம் செய்வதற்கு தேவன் தாமே ஒரு ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தோடு நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். ஆண்டவரே,
தேவனே கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் அந்நிய ஜனங்கள் ஆண்டவரே, அறிந்த அறியாத ஜனங்கள் ஆண்டவரே, கூட்டாட்ட பொம்மானமான காரியங்களை செய்ய அன்றே அவர்களுக்கு விருப்பமாக இருக்கும். ரத்த கோட்டத்தில் வைத்து சிதைக்கிறோம். இந்த ஜனங்கள் எல்லா மக்களும் காலத்து விடுதலை வேண்டும் என்று விரும்பிய தேவன் எல்லா மக்கள் மலையிலிருக்க மக்கள் எல்லாரும் விடுதலை அடையும்படியாய் கிருபை செய்யும். அடுத்த காரியங்கள், இப்பொழுது சபைகளுக்கு வாலிபர்கள் வருவது மிகவும் குறைவாக இருக்கிறது. அவர்களுக்கு சில நேரம் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இந்த கடந்த நாட்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கே ஸ்கூலில் கூட ஒரு பிள்ளைகளுடைய பேக்கில் என்னமோ ஐஸ் போதைகளோ ஏதோ தேவையில்லாத பொருள்கள் என்றதாக அது பார்க்கும் பொழுது விதமாக பயங்கரமான காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதன் நிமித்தம் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது வறட்சி, சரியான வறட்சி. அட்டன் பகுதியில் குடிக்க கூட தண்ணி இல்லை, குளிக்க கூட தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, வெளியே போகலாம், சரியான சூடு. அதனால் நாங்கள் இருக்கிற தேசத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் வந்து சாட்சி சொல்வார்கள், பாஸ்டர் இந்த இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ண பிற்பாடு எங்களுக்கு தண்ணி இருக்குது. ஒரு பெரலைஸ் அம்மா, அந்த கையும் காலும் இழுக்க முடியாது, ஒரு அம்மாவுக்கு நாங்கள் உதவி செய்தோம். கர்த்தர் நிமித்தம் யாரோ ஒரு தேவதாசர் உதவி செய்தார். அதன் நிமித்தம் சில பிரச்சனைகள், தேவையற்ற பிரச்சனைகள், உதவி செய்தாலும் பிரச்சனை, உதவி செய்யாமல் இருந்தது. இப்ப நான் கடந்த நாட்கள் மிகவும் சோர்வாக போய் கொண்டிருந்தோம். 28 வருடம் இந்த ஊழியத்தில் எந்த விதமான யாரிடமும் நாங்கள் பணம் கேட்பதில்லை, கை நீட்டுவதில்லை. கர்த்தர் கொடுக்க சொன்னால் அதை கொடுத்துதான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டோம். சும்மா அநேகமாக அவமானப்படுத்துகிற விதமாக சிலர்கள் நடைபெறுகிற, சிலர்கள் அறிந்தவர்களா அறியாதவர்களா, அவர்களுக்கு அவ்வளவுதான் தேவ ஞானம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. இருந்த பொழுதும் அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பணும். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விரோதமானவர்கள் யாருமே கிடையாது. எல்லாம் தேவ அன்பின் பிள்ளைகள், அன்பின் நிமித்தம் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். பெருமை எங்களுக்கு வராதபடி தாழ்மையை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெருமைக்கு எதிர்த்து அறிக்கை பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து விட்டு விட்டு ஆண்டவரே கர்த்தாவே மனம் இருக்கக்கூடிய பலனை கொடுக்கும்படியாக நன்றி 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 ஆவியானவரே. பாதுகாப்பு கொடுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்கள் கொடிதாய் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என் தெய்வம் உதவி செய்யும்படியாக நன்றி 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 ஆவியானவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்த காரியம் என்றால் மலையக பகுதிகளில் அநேகமான வளர்ச்சிகள் நாளுக்கு நாள் விலைவாசிகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இந்த கேஸ்கெல்லாம் நிக்கல. கேஸ் எல்லாம் வந்து 6500 ரூபா 7000 ரூபா கேஸ், அரிசி, மாவு, என்னென்ன பொருள் சாப்பிட்றோமோ எல்லா விலைவாசிகளும் 500-1000 ரூபா கொண்டு போனா பத்த மாட்டேங்குது. இப்படி நாங்க குறையா தான் சாப்பிட வேண்டிய சூழல்ல இருக்கிறார்கள். நாங்க மாத்திரமில்ல, ஏன்னா வேதம் சொல்லுகிற சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியா இருந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைவுபட. நாங்க பட்டினியா இருக்க மாட்டோம். இருந்தாலும் இந்த ஜனங்கள், ஒரு குடும்பங்கள் பார்க்கிற பரிதவிக்கிறது பயங்கரமாக இருக்கிறது. நாங்க என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாரம் இருந்த பொழுது கூட நம்முடைய சேர்ச்சிகள்ல ஒரு ஆகாரம் கொடுப்பதற்கு ஹோலி ஸ்பிரிட் காஸ்பல் திருச்சபையின் ஊழியர்கள், அதன் செயல்குழு உறுப்பினர்கள், இவர்கள் எங்கள் மேல பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்கள். இலங்கை தேசத்தில் உள்ள ஊழியக்காரன் விழுந்து விடாதபடி எழும்பி போறதுக்கு ஜெபிக்கிறார்கள். தாங்களால் என்ன செய்ய முடியும் இந்த ஜனங்களுக்கு, இவர்களை நாங்கள் எப்படி அனுப்புறது? நாங்கள் ஏமாத்துறதும் இல்லை, பொய் சொல்றது இல்லை. பொய்ங்கிறது நம்ம வாயில வரக்கூடாது, ஏமாற்றுங்கிறதுங்கிறது நம்மளோட வாயில. ஏன்னா நாங்கெல்லாம் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள்.
நாங்க எப்பயோ இருந்திருந்தோம்னா எங்கேயோ போயிருந்திருப்போம். ஒண்ணுக்கு உதவாத எங்களை எடுத்து இந்த சிம்மாசனத்துல அவர் அமர்த்திருக்கார். எங்களுக்காக 2000-3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஏறக்குறைய 1000 கிலோமீட்டர்னு எங்களுக்கு தெரியாது. அங்கிருந்து எங்கள் துக்கங்கள் கண்ணீர்களை விசாரிச்சு எங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தேவதாசர்களை கர்த்தர் அந்த தேசத்திலே புடி வைத்திருப்பார் என்றால் அது ஒரு பெரிய அற்புதமா இருக்கிறது. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால் ஒரு சிறிய சபை இருந்து நம்ம ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதற்காக அந்த ஊழியர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் எல்லாருக்கும் கரங்களை நீட்டுகிற அந்த தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபத்தில் எழுந்து ஓடுங்க ஓடுங்க நாங்க விழுந்திருந்தாலும் தட்டி எழுப்புகிற அந்த குழுவினர்களுக்காகவும் அன்பின் பிள்ளைகளுக்காகவும் இந்த ஜெபத்தில் எங்களை தாங்கி நடத்துவதற்காகவும் நாங்கள் அவர்கள் கட்டாயம் நன்றி கடன் பட்டவர்களாகவும் ஜெபிக்கக்கூடியவர்களாக ஏதோ ஒரு காரியத்துக்காக இல்லை, தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த ஹோலி ஸ்பிரிட் கொஸ்பல் திருச்சபை எல்லா தேசம் இல்லை, அங்கேயும் இருக்கு விற்கிறதுங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இருந்த பொழுதும் இந்த தேவ தாசர்களை தேவன் அந்த இடத்துல வைத்திருக்கிற அப்படின்னா குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேவன் தாமே அவர்களை இன்னும் அதிகமாகி பல்கி பெருகி இந்த பூமியை நிறைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினாலும் நன்மைகளினாலும் நிரப்பும்படியாக நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, முகம் தெரியாத அநேக பிள்ளைகள் தேசத்தில இருந்த ஆண்டவரே யாருடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் விடுவதற்கும் ஆண்டவரே அவர்கள் கொடுக்கிற அன்பின் அந்த ஜெபத்தின் நிமித்தம் இந்த தேசத்தில விழுந்து போய் கிடக்கிற அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கும்படியாக நினைக்க முடியாத தேவைகளை அன்பின் நிமித்தம் ஆண்டவரே, அன்பின் நிமித்தம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பொல்லாத வான மண்டல பொல்லாத சேனைகள் நிர்மூலமாக்கி மகிமை அந்த தேசத்திலே இறங்கட்டுமா. அங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபம் இந்த இலங்கை தேச மலைகள் பகுதி ஒரு அசைவுக்குள் கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அநேக வாணிகளை கொண்டு நன்றி ராஜா. அடுத்ததாய் பாஸ்டர் ஜோன் ஏர்னஸ்ட் வன்னி மாவட்டத்துக்காய் ஜோன் ஏர்னஸ்ட் அவர்கள் வழிநடத்த போறார். அதற்கு முன்பதாக எல்லாருமே தயவு செய்து வருகிற சனிக்கிழமை நுவரேலியாவில் எங்களுடைய 32வது சில்ட்ரன்ஸ் கேம்ப் நடைபெற போறது. எல்லாருமே பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். அப்படி இந்த கேம்ப் வர்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ தொட போறீர் என்று சொல்லி, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி, டீச்சர்ஸுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி பாஸ்டர் கணேஷுடைய சபையில் நுவரேலியாவில் இந்த 33வது கேம்ப் நடைபெற போறது. சில்ட்ரன்ஸ் கேம்ப். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒரு விஷயம் தாப்பனே
ஏசப்பா இந்த வேலையை தந்த கிருபைக்காய் வந்து சோத்திரம் ஐயா. ராஜாவே தாப்பனே இந்த 33வது கேம்பை வைக்க கிருபை செய்வீரே, அதற்காய் சோத்திரம். தாப்பனே இலங்கை தேசத்தில் இருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உப்பக்கமாய் திருப்பி விடுவதே எங்களுடைய நோக்கமாய் இருக்கிறது ஐயா. எல்லாரும் தாப்பனே பிள்ளைகள் உமக்கு பயத்தோடு வளர வேண்டும். புலையான வழிகளில் அவர்கள் போய்விடக் கூடாது. அவர்கள் தாப்பனே அந்த தேசத்தில் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாற என் தேவனே நீ கிருபை செய்யும், தயவு செய்யும். தாப்பனே அந்த வைக்க போற நடக்க போற சனிக்கிழமை நடக்க போற அந்த சில்ட்ரன்ஸ் கேம்பை முற்றுமுழுதாய் அவனை திருக்கத்துல வைக்கிறோம். பாஸ்டர் கணேசை உடைய திருக்கத்துல வைக்கிறோம். அவருடைய ஊழியக்காரர் அவருடைய டீச்சர்ஸை உடைய திருக்கத்துல வைக்கிறோம். தாப்பனே விதமான தடைகளும் இல்லாமல் தாப்பனே இந்த பிள்ளைகள் அந்த இடத்தில் வந்து சேரவும் கூடுதலான பிள்ளைகளை பரிசுத்தவரை அழைத்து வர போறதுக்காக சோத்திரம். என் ராஜாவே அந்த பிள்ளைகள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் அந்த தேசத்துக்குள்ள நல்ல ஒரு பிள்ளைகளாய் மாறி பெற்ற பிள்ளைகளை விடுவிக்கிற பிள்ளைகளாய் மாற என் தேவனை நீ கிருபை செய்யும். இயேசு ராஜாவே உடைய திருக்கரத்தில் இந்த தாப்பனை இந்த கேம்பை முற்று முழுதாய் உடைய திருக்கரத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர் ஜோனாஸ் வழிநடத்துக்கோ. 2 காரியங்கள் எனக்கு வண்டி தேசத்தில் அதிக பாரமா இருக்கிறது. நாங்கள் ஜெர்மனிக்குள் வந்த நாட்களிலே நம்ம அதாவது ஆவிக்குரிய சபைகளை இந்த நாட்களில் நாங்கள் நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சில சபைகளிலே ஆத்துமாக்கள் உண்டு. இப்போது அநேக இடங்களில் நாங்கள் பார்க்கும்போது புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வருகிறார்கள். நிச்சயமாக எங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலை தந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அந்த வருகிற ஆத்துமாக்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஒன்று. மற்ற சில சபைகளிலே ஆத்துமாக்களே இல்லை, அதை குறித்து ஒரு கரிசனை இல்லாத ஒரு ரீதியும் அங்கே சில சபை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே அதாவது எங்களுடைய இலங்கை தேசம் முழுவதும் எல்லா சபைகளிலும் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிய வேண்டும். அநேக ஆத்துமாக்களை தேவன் ரட்சித்து தர வேண்டும். அநேக வாலிபர், கண்ணியர், பெரியோர், சிறியர், முதியோர் எல்லாரையும் ரட்சிப்புகளை தேவன் கொண்டு வர வேண்டும். இந்த ரட்சிப்புக்காக ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சபையை சுற்றியுள்ள ஜனங்களை ரட்சிங்க, ரட்சிங்க, ரட்சிங்க. இந்த மட்டும் ஜனங்களை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிற மருத்துவமாக ஜனங்களை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிற ரட்சிக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரை திரும்பி உங்களை பின்பற்றி வரக்கூடிய ஆத்துமகள் இல்லை என்று நிரம்பி பாரத்தை நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விசிஷ்டமாக அதாவது சபையின் ஊழியங்களிலே இன்னைக்கு அநேக சிலருடைய காரியத்தை பார்க்கும்போது ஒரு சொந்த ஒரு வாகனம் இல்லை, ஊழியர்களுக்கு போகும்போது இன்னைக்கும் சில ஊழியர்கள் நடந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியங்களுக்கான தேவையான காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணி கொடுக்கும்படியாகவும் சிலருக்கு சபை கட்டடம் இல்லை, அதாவது ஆலயம் இல்லை, இன்னும் அங்கே ஊழியத்துக்கான பண தேவை இன்னைக்கு அதிக தேவையா இருக்கிறது. இன்னைக்கு விசுவாசிகளை பார்க்கும்போது அங்கே சிலரை நாங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை அதிகமா இருக்கிற காரணம் சொன்னா ஞாயிற்றுக்கிழமையும் சிலர் இங்கே நடக்கிற அங்கே அதாவது பொருளாதார பிரச்சனை நிமித்தமாக ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவதை நாங்கள் வேதனைப்படுகிறோம். அவங்களை அதிகமா பேசும்போது சிலர் அந்த கோபத்திலே வராமல் நிற்கிறார்கள். ஆகையினாலே எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் மாற வேண்டும். இன்னும் இந்த ஊழிய தேவைகள், சபையின் தேவைகள், ஊழியத்துக்கான தேவை, வாகன தேவைகள், இன்னும் ஊழியக்காரனுடைய இன்னைக்கு அநேக சில குடும்பத்தை நான் பார்த்திருக்கிறோம். அங்கே சாப்பாடு பிரச்சனை கூட, அதாவது ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுடைய குடும்பத்திலே சாப்பாடு இல்லாத சூழ்நிலை கூட இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. தேவன் அதெல்லாம் நீக்கி அங்கே பூரணமான ஒரு விடுதலை தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து, விசுவாசிகளை ஊழியக்காரர்களை ஆசீர்வதித்து தேவன் அவர்களை பழகி பெருக பண்ணும்படி அவர் விஷயம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாமத்தினாலே எல்லா ஆண்டவரே ஆவிக்குரிய சபைகள் தெய்வ ஸ்திரப்படுத்தி கட்டியெழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து
விசுவாசிகளை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே ஓட்டுக மக்களை கொடுக்கிற பிள்ளைகளை மாற்றும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, நாட்டில் வரத்தை தருகிறவனை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும்படி ஜெபிக்கிறேன். சபையோடு நீக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். ஊழியர்கள் கொடுக்கிற வறுமை கருத்தை எடுத்து போடுங்க. விசுவாசிகள் கொடுக்கிற வறுமை கருத்தை அகற்றி போடுங்க. தேவைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். ஊழியர்களுக்கான பண தேவைகளை சந்திக்க, பொருளாதார தேவைகளை சந்திக்க. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியருக்கு கொடுக்க நீங்க பேசுறீங்க. ஆண்டவரே ஊழியர்களுக்கு பணம் தேவையா இருக்கு, வாகனங்கள் தேவையா இருக்கு. ஆண்டவரே ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தடையில எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கின்றேன். கர்த்தருவே, உதவா என்னையும் கண்டெடுத்தீர். அன்பரின் அன்பை நான் சொல்லுவேன். ஆனந்தமா இன்பத்தாராய் தரித்திடுவேன். உயர்ப்பித்தாவின் முகம் தரிசிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். வன்னிய தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணினோம். அதே போல தெரியும், பொருளாதார பின்தங்கிய மக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார் இலங்கை தேசத்துல. சரி, நீங்கள் இதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். குறிப்பாக நான் ஒரு சரி திருவண்ணாமலையில் நல்லூர் தேசம் நல்லூர் மாவட்டம், அந்த இடத்துல இந்த மக்கள் எல்லாம் இலங்கையில பார்த்தீங்கன்னா மிகவும் மிகவும் பார்வை கொண்டுள்ள சில ஜனங்கள்லாம் இருக்கிறார்கள். திருவண்ணாமலை நல்லூர் மாவட்டத்துக்காய் நல்லூர் கிராமத்துக்காய் எல்லாரும் பாராட்டு ஜெபம் பண்ணுவோம். அவருடைய அடிப்படை தேவையே இல்லாமல் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சபைகள் அவருடைய சந்திக்கப்படபடியாய், உருவாக்கி கொடுக்கப்படபடியாய், வேலைவாய்ப்புபடியாய் செய்யும். உங்களுடைய திருக்கரம் நல்லவரை முற்று முழுதாய் திருக்கரத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் பண்ணுவோம். ஆமென். அடுத்ததாக ஜெபம் பண்ணுவோம். ஒரு கேன்சர் கேன்சர் கொண்டே போகுது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆறாண்டு கேன்சர் இருக்காரோ இயேசுவின் நாமத்தில் சுகமடைய வேண்டும் சொல்லி ஹாஸ்பிட்டல்ல எல்லா கொடுக்கிறாரோ எல்லாரும் சுகமடைய தர வேண்டும், வந்து உண்மை தேட வேண்டும் சொல்லி அதனால ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் செய்வதற்கு பணமில்லாமல் எத்தனையோ கிராமங்கள்ல ஹாஸ்பிட்டல் இல்லாமல் டாக்டர் இல்லாமல் இருக்காரு. எல்லோரும் இந்த காரியத்துல பாராட்டுவோம். ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகள் மருந்துகளோடு வியாதியோடு பிள்ளைகளை கலந்து வைக்கிறோம். ஏசப்பா, உங்களுடைய திருக்கரம் ஏசப்பா இந்த காலத்தில் அமர்வதாக இயேசுவின் நாமத்தால அடிக்கப்பட்ட பிடிக்கப்பட்ட தெளிக்கிறோம். அவருடைய சரீரங்கள் சுகமடைந்து திருப்பி உண்மை தேட, உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க என்பதவனே கிருபை செய்யுமாப்பா. எத்தனையோ கிராமங்களுடைய சுவாமி ஹாஸ்பிட்டல் இல்லாமல் கிராம இலங்கை தேசத்தில் தாமரை ஹாஸ்பிட்டல் கட்டப்படுவதாய் கிருபை செய்யும். தாமரை டாக்டர் மேல் தாமரை கிராமத்துல போய் தாமரை உங்களுடைய சேவையை செய்யும்படியாய் இதற்கான ஏற்படுத்தி விடுவோம்ப்பா. தாமரை இலங்கை தேசம் இந்தியா தேசத்தை முற்றுமுழுதாய் உங்களுடைய திருக்கரத்தில் வைக்கிறேன். உங்களுடைய கரம் தேசத்தில் அமர்வதற்காய் நன்றியை சொல்லுவோம் ஐயா. ராஜாவே, thank you Father. எல்லாரும் மாறப்பட்டு இந்த சங்கமம் உருவுண்டதை தொடரப்பட்டாலும் பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆறாவது சங்கமம் பிள்ளைகள் யூடியூப் பிள்ளைகள் தொடரப்பட வேண்டும். பிள்ளைகளுடைய சுகம் எல்லாம் சந்தோஷமாக மாறப்பட்டு சொல்லி நாங்கள் ஜெபம் தாவரே சங்கமம் ஆணையை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் யூடியூப் சேனலை பார்த்து கொண்ட பிள்ளைகள் இயேசு நாமத்தினால எல்லா தடைகளும் அகன்று போடுவோம்.
சாரார் பொருளாதாரத்துல பிரச்சனையோடு இருக்காங்களோ இயேசுவின் நாமத்தினால அவருடைய பொருளாதாரத்துடைய சந்திக்கப்படுவதையா. ஆறார் சரணங்கள்ல பலவீனங்களோடு இதை கேட்டுக்கொண்டிருக்காளோ இயேசுவின் நாமத்தினால அற்புதம் செய்தவர், அதிசயம் செய்தவர், அடிக்கப்பட்ட பிடிக்கப்பட்ட கல்வாரத்தை எடுத்து தெளிக்கிறோம். அவனது வானொலியை கேட்டுக்கொண்டு பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால சரீரங்கள் பலனடைந்தவர்கள் இயேசுவின் நாமத்தினால சரீரம் சுகமடைவதாக, இயேசுவின் நாமத்தினால சரீரம் பலனடைவதாக, இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடந்ததற்காய் அவனே நமக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். அடுத்த மண்டலம் போனது சொல்ல போறோம். ஆசிரியர் ரெடியார்கள். குறிப்பாக நாங்க ஜெபிப்போம் பாஸ்டர். கேக்குதா பாஸ்டர்? கேக்குதா? ஹலோ பாஸ்டர், கேக்குதா பாஸ்டர்? ஹலோ பாஸ்டர், நாங்க ஜெபிப்போம் பாஸ்டர். குறிப்பாக சொன்னா அந்த எல்லாரும் நடந்து போகணும், எல்லாரும் சேர்க்கப்படணும் சொல்லுவோம். கூடுதலாக இந்த கஞ்சா காரியம், ட்ரக்ஸ் காரியங்கள் எல்லாம் இயேசு நாமத்தினால அகன்று போகணும்னு சொல்லி ஒரு சில ஜெபம் பண்ணுவோம். மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தை முற்று முழுதாய் உம்முடைய திருக்கரத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அங்கிருந்த வாழ்வத்தில் தாப்படைய சுவாமி நடந்திருப்படியாய் தயவு செய்யும். உம்முடைய வார்த்தை வசனமும் பலனாய் கடந்து குடிவரை நாங்கள் நாங்கள் எல்லாம் இயேசு நாமத்தினால் அகன்று போகும். ஆறாவது குடிவரை இயேசு நாமத்தினால அவர் நடந்திருப்படியாய் கிருபை செய்யும். இலங்கையில் சட்டங்கள் விரும்பப்படத்தக்கதாய் தேவனே தயவு செய்யும். அம்மா உங்களுடைய கிருபை தயவு அம்மா மண்டலம் மீது அமர்வதாக, இயேசுவின் திருமண மாவட்டத்தில் அமர்வதாக. உங்களுடைய வார்த்தை வசனமும் பலமாய் கடந்து செல்ல என் தேவனே கிருபை செய்யும். தயவு செய்ய போவதற்காய் நன்றி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயப்படுவோம். ஆமென். மாத்திரமே ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது சமரம் வரப்போது கனடா தேசத்தில் சமரம் வந்தாலே பாடசாலைகள் ஒன்றுடன் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல பல ஒன்றுடன் இருக்கிறார்கள். அவர்கள் கூட்டங்கள் இருக்கிறார்கள், டான்ஸ் நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறார்கள். எல்லாம் செய்வது ஆனாலும் அவர்கள் இலங்கையில் இருக்கிற மக்களை, இலங்கையிலே கஷ்டப்படுற மக்களை ஒருபோதும் அவர்கள் நினைப்பது மிகவும் மிகவும் குறைவு. அப்ப நாங்க ஜெபம் பண்ணணும். பாராட்டு சபைகளுக்காக இங்கே வெளிநாட்டில் இருக்கிற சபைகள் உதவிகள் செய்கிறவர்களாக மாறணும். இவர்களுக்கு அன்பு ஊட்டப்படும். இந்த சபைகள் ஒவ்வொரு திருச்சபையிலையும் அன்பு ஊட்டப்படட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்பு சபைகள் ஊட்டப்பட்டு சபைகள் உங்களுடைய ஊழியத்தை செய்கிற சபைகளாய், உங்களுடைய நோக்கத்தை செய்கிற சபைகளாய் மாற திரும்ப செய்யணும் சொல்லி ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு சபைகளையும் பொருளுகளையும் பாடசாலை ஒன்றுகளையும் தெரிவிக்குவோம் ஐயா. வைக்கிறவர்கள் இலங்கையில் ஏழை மக்களையும் வெளியூர்களையும் மலையில் சேர்ந்த மக்களையும் நினைவு கொள்ளும்படியாய் இது தயவு செய்யும். சபைகள் திருச்சபைகளை வெளிநாடுகள் திருச்சபைகள் தாமரை சுவாமி சுயநலமாயவர்கள் நடக்காதபடி தாமரை சுவாமி அன்புகளில் ஊட்டப்பட்டு பல சபைகளை, வித்தியாலயத்தில் பல சபைகளையும், கிராமத்தில் இருந்த சபைகளையும், இலங்கையில் இருந்த பல சபைகளையும் தாங்குவதாக மாற கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால சுயநலங்கள் அகன்று போவதாக.
உங்களுடைய கரம் ஒவ்வொரு சபையிலும் வந்து என்ன தரிசனத்தை அந்த சபையிற்கு கொடுத்தீரோ அந்த காரியங்கள் நிறைவு பெற என் தாழ்மையே தாயேசி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு ஜெயப்படுகிறோம். ஆமென். ஐந்து நிமிடத்தில் 15 சிறிய ஜெபங்களை நாம் செய்வோம். ஆமென். இப்பொழுது நாங்கள் கேட்க போறோம் சிறிய ஜெபம் பெரிய விசுவாசம். ஹல்லேலூயா. நாங்கள் கேட்க போறோம். கனடா தேசத்திலும் பொருளாதாரம் கூடுதலாக பொருளாதாரம் இன்னும் அதிகமாக எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, குடும்பங்கள் சிலருக்கு வேலை இல்லாமல் இன்னும் அநேகர் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த தேசத்தில் இருக்கிற இளப்பிள்ளைகளுக்கு பிஆர் கிடைக்க வேண்டும், இந்த பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல திருமணங்கள் உண்டாக நன்றியோடு இருக்கிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு வந்து இந்த ஜனங்கள் அப்பா இந்த பிள்ளைகளை அறிந்து கொண்டு அப்பா இன்னும் அதிகமாக ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான வேலைகள் வசதிகள் கொடுக்க போறதுக்காக நன்றி ராஜா. அவர்களுக்கு நல்ல துணிகளை கொடுக்க போறதுக்காக நன்றியோடு இருக்கிறோம் ராஜா. செய்ய போறதுக்காக நன்றி, நன்றியோடு இன்னும் அநேக ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள். இது ஒரு மதம் என்று சொல்லி மதம் மாற்றம் சொல்லி அந்த பொய்யான கருத்தில் இருக்கிறார்கள். அப்படி அல்ல, இவர் தேவன், இவர் நாங்கள் ஒரு தேவனை நாங்கள் ஜீவனுள்ள நாங்கள் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்ற காரியம் என்னென்றால் தேவன் நம்முடைய ஒரே போராட குமாரனை அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நோனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையப்படுத்தி அவர் எவனோ யாராவது இந்த இடத்துல இருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்கு அப்பா நீங்கள் தனிமையை அழுது கொண்டிருக்கலாம். கண்ணீரை காண்கிற தேவன் உங்களுக்கு கண்ணீரை நிச்சயமாய் காண்பார். அவை நீங்கள் அவரோடு இணைந்து நீங்கள் செய்கின்ற ஒரு வார்த்தை சொன்னார், நிச்சயமாய் உங்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கும். என்னென்ன பொருளாதார பிரச்சனைகளோ என்னென்ன தேவைகள் உண்டோ குடும்ப தேவைகள் சொல்ல முடியாது, சொல்ல முடியாத தேவைகள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அவைகளை ஆண்டவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். அவர்களிடம் சொல்லுங்கள், அப்பொழுது அவர்களை விடுதலையாக்குவார். அப்பா இந்த நாளிலே அப்படிப்பட்ட அப்பாவுக்கு தனிமையிலே அழுது கொண்டிருக்கிற ஜனங்கள் ராஜா பிரச்சனைகள் மத்தியிலே பொருளாதார மத்தியிலே சொல்ல முடியாத சபையை கஷ்டம் வேதனையோடு அப்பா கோரிக்கை அப்பா சந்தோஷமா இருக்கிற போல இருக்கிற ஜனங்களுடைய அவர்களுக்கு விடுதலை உண்டாட்டம், பரிபூர்ண சுகம் உண்டாட்டம். அதுவே செய்ய போறதுக்காக நன்றி ராஜா. அதே போல இந்த நாளிலும் ஊழியர்களுக்கு வாலிய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். ஊழியர்களுக்கு அந்த சபைகளுக்கு வாலிய பிள்ளைகள் போறது குறைந்து விடுகிறது. ஆகவே நாங்கள் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த பயம் வாலிய பிள்ளைகள் மத்தியில் வர வேண்டும். நாங்கள் ஜெபிப்போம். நம்பியோடு திரும்புறவாக இந்த வாலிய பிள்ளைகள் மத்தியில் எழுப்புதல் உண்டாக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வாழ வேண்டும் ராஜா. அவர்கள் பெருக வேண்டும், உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா உமது அவர்களை தாமதிக்குமானால் இந்த சபையை நடத்தக்கூடிய ஞானம் அவர்களுக்கு வேண்டும். அப்பா அவர்களுக்கு அந்த பொறுப்பு வர வேண்டும் ராஜா. அவர்களுக்கு அந்த தைரியம் வர வேண்டும். அவர்களோடு இடைப்படும் அவர் எழுப்புவதற்கான ராஜா. அடுத்ததாக நாங்கள் ஜெபிப்போம். எல்லா சபைகளிலும் பெண்கள் ஜெபங்கள் தொடங்கப்பட வேண்டும்.
தொடங்கப்படாத சபைகளிலே பெண்கள் ஜெபங்கள் தொடங்கப்பட வேண்டும் என்றால் அது மிகவும் வலிமையா இருக்கும் அந்த சபைக்கு. ஆகவே நாங்கள் ஜெபிப்போம், அந்த ஊழியக்காரன் அப்படிப்பட்ட பெண்களுக்கு அந்த பெண்கள் ஜெபத்தை ஆரம்பிக்க திரும்ப செய்யட்டும். ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த பெண்கள் ஜெபம் எடுக்கப்பட்டு ஐயா பெண்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது பெரிதான காரியங்களை நீரே ஆயத்தமாய் இருக்கிறார். ஜெபமே ஜெயம் ராஜா. ஜெபம்தான் அப்பா அந்த பேக்போன். அப்பா அதான் அந்த சபையின் முதுகெலும்பு ராஜா. அப்பா அதை உடன் அந்த பிள்ளைகள் ஜெபிக்க நீர் ராஜா. தொடங்கும். அடுத்ததாக ஜெபிப்போம். அப்ப எத்தனையோ ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் வழிதப்பி போயிருக்கிறார்கள். அந்த ஊழியக்காரர்கள் ஊழியத்தை செய்யாமல் முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே அந்த பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். அந்த ஊழியக்காரன் நிம்மதியாய் சந்தோஷமாய் ஊழிய செய்வோம். ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் அப்பா மனம் திரும்பி கடந்து சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் அப்பா அந்த பிள்ளைகள் மனம் திரும்பி கிருபை செய்ய அதுவரை அவர்கள் மனம் திரும்ப நன்றியோடு துதிக்கிறோம். அடுத்ததாக இந்த வெளிநாடுகளில் இருக்கிற சபைகள் ஏழை ஜனங்களை நினைவு கூறவும் பெரிய பெரிய சபைகள் தங்களுக்கு அந்த பணங்களை சேர்த்து வைக்காத வண்ணம் இது கடைசி காலமா இருக்கிறபடினால் அப்ப ஏழை ஜனங்களுக்கு அப்பா இலங்கை தேசத்துக்கு உதவி செய்வோம். சபைகள் இருக்கிறது. அப்பா நல்ல வருமானம் உள்ள சபைகள். அப்பா அவர்கள் தங்களுக்கு அந்த பணங்களை சேர்க்கிறார்கள். ஆனால் அந்த பணங்கள் ஏழையில் கொடுக்க போக வேண்டிய சபைகள் ராஜா. பணங்கள் ராஜா அந்த ஏழையை நினைக்கவும் ஏழையை அப்பா அவர்கள் நினைவு கூறவும் அடுத்ததாக இன்னும் நாங்கள் ஜெபிப்போம். சபைகளிலே குடும்ப சபைகளை காணக்கூடாது. தாப்பன் பிள்ளை பிள்ளைகள் மருமகன் என்று போகாமல் உண்மையாக ஊழியத்தில் அழைப்புள்ளவர்களை அந்த ஊழியக்காரன் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை ஊழியக்காரனாக மாற்ற வேண்டும். அழைப்புள்ளவர்களை மாற்ற வேண்டும். குடும்ப ஊழியங்களை மாறக்கூடாது. யாரை உண்டாக்குவதை செய்ய வேண்டும். நன்றியோடு இருக்கிறோம் ராஜா. அப்ப ஊழியக்காரர்கள் அப்ப ஊழிய அழைப்புள்ளவர்களுக்கு வளர்த்து விட வேண்டும். பிள்ளையை அப்ப ஊழியத்திலே வளர்த்து விட வேண்டும். வருங்காலங்கள் அந்த பிள்ளைகள் அப்ப இந்த உலகத்தை கலக்குவதை மாற்றமாக அவர்களை அப்பா சரியான அதிகாரத்திலே அவர்களை அப்பா நன்மையின் மேல் நிறுத்துகிறார். ஆண்டவர் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆரம்பத்திலிருந்து எல்லாரும் அவரை நிராகரித்தார்கள். மரண பரியந்தம் எல்லாரும் நிராகரித்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஊழியத்தை செய்தார். அதே போல பவுல் ஆரம்பத்தில் இருந்தே அவர் பாடுபட்டார். அதே போல நாங்கள் பாடுபட ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். நல்ல போட்டிகளாய் அனுபவம் என்று பவுல் சொன்னது போல பாடுகள் மத்தியே நாங்கள் உற்சாகமாய் ஓடுவோம். மற்றக்குள்ள ஒரு சந்தோஷம் அந்த ஊழியர்கள் கஷ்டப்பட்ட ஊழியர்கள் அவர்களுக்கு சந்தோஷமாய் ஓட தந்தார்கள். அவர்கள் ஆண்டு ஊழியத்தை சரியா செய்வார்கள் என்பதை அர்த்தம். ஆகவே அந்த ஊழியர்களை நிலப்படுத்தட்டும். ஆண்டவர் ஹல்லேலூயா. தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரன் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கஷ்டங்கள் தேவைகள் உண்டு ராஜா. அந்த தேவைகளோடும் அவர்கள் மனப்பூர்வமாய் மனமுயற்சி அந்த ஊழியர்கள் செய்வதற்கான தைரியத்தை மனப்பாங்கையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ராஜா. தைரியமாக செய்யக்கூடிய கிருபை அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கடைசியான ஜெபம் அது விசேஷமான ஜெபம். இந்த இடத்திலே மற்றொரு கருத்து ஜெபத்துக்காக நாங்கள் இருக்கிறோம். ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் விசுவாசம் கொண்டும் ஒவ்வொருவரையும் அப்பா தேவன் நாம் உங்களை பேருடாய் ஆசீர்வதிப்பாராக. இரட்டிப்பான ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டு என்று விசுவாசிக்கிறோம். தேவன் நாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் பேர் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் சந்ததியோடும் என்னோடும் என் பிள்ளைகளோடும் என் சந்ததியோடும் கூட வருவதாக. ஆராதனை 9 ஆராதனை கூட முடிந்தது. கலந்து கொள்ளுங்கள்.
உங்களுக்கு ஜெபம் தேவை என்றால், உங்களுக்கு ஜெபம் பர்சனல் தேவை என்றால், சங்கமம் ஆடிய பிள்ளைகள், யூடியூப் சேனலை பிள்ளைகள் பார்த்து பிள்ளைகள் 446-560-3350 Hallelujah.